ஃப்ரெண்ட், இது உங்களின் வெளியின் பிரபஞ்சம் யூடியூப் சேனல். வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது. எனக்கே தெரியாமல் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வர அப்படின்னு எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன். அது வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி செஞ்சு தந்துருக்காங்க. எனக்கே தெரியல. உள்ளே வந்து பார்த்தா பட்டாணி இருந்தா பட்டாணியும் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா தான் அந்த ரெசிபி, அந்த கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கே ரெசிபின்ட்டு. சரி, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தால வாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா. சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லணும். என்ன பண்ணுறேன், ராகி மால்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ராகி மால்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மசாலா சுண்டல், பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதுலேயே வந்து எல்லோ கலர் பட்டாணி வச்சு மசாலா சுண்டல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் சாப்பிட்டு. இதெல்லாம் மேலே வந்து டாப்பிங்க்கு. அப்புறம் கான்ஃப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் அது எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க. நான் போடுறேன், நீ எப்படி வைக்கலாம். இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக இல்லை இதில் ஸ்பெஷல் என்னன்னா, இதை வந்து ரோட்டு கடையில் தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்டோம். ரோட்டு கடையில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. எப்படி ரோட்டு கடையில் வந்து எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நான் சாப்பிட்டதில்லை. வந்து கூழ் வந்து எங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த இந்த சொல்ல முடியாது. ரெசிபி வேணும்னா நான் அது எப்படி அடுக்கி வைக்கணும்னு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுண்டல் வைக்கணும். அது மேலே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு கேரட்டு வெங்காயம் கோஸில் கொத்தமல்லி வந்து பச்சை பட்டாணி அப்புறம் வந்து மேலே வந்து வெங்காயம் வந்து நமக்கு பச்சையாக வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கேரட், வெங்காயம் கேரட் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தாராளமாக போட்டு சாப்பிடணும். எங்கள் அம்மாவோட மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து காம்ப்ளெக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மலாக சாப்பிட்லாம். இது வந்து டம்மியாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், வயிறு ஃபுல்லாகிடும். எம்மி செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காக இருக்கும். எல்லாருமே செஞ்சு கொடுங்க. இதோட ரெசிபி சீக்கிரமாக எங்கள் அம்மா அப்லோட் பண்ணுவாங்க. ஏங்கம்மா? நான் அப்லோட் பண்ணுறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். இது உங்களை பிரபஞ்சம் யூடியூப் சேனல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கும். பாய். நன்றி. பாய். இல்லை, டேஸ்டிங் பண்ணி காட்டணும். இல்லைல்ல, டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடு. அது வந்து வரமாட்டே தொண்டையில இருந்து. சொல்லுடா. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? உங்க குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.